Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சிங்கப்பூர் ஷாப்பிங் ஹால் பார்க்க போறோம். So let's get into the video. நாங்க சிங்கப்பூர் போயிட்டு வந்து ஆல்மோஸ்ட் 3 weeks மேல ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு தான் என்னால இதை வந்து ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கறது பார்க்கலாம். இதுதான் என்னுடைய பேக். அங்க போய் சார்ல்ஸ் அண்ட் கீத் வாங்காம எப்படி, ஸோ அதனால அதை வாங்கினேன். அது வந்து பெரிய பேக்கா கொடுத்தாங்க. ஸோ அதுக்குள்ள எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்கேன். நான் அப்படியே ஒன் பை ஒன் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா ஷோ பண்றேன். அண்ட் இதுல வந்து மோஸ்ட்லி எனக்கு வாங்கினது மட்டும்தான் இருக்கு. அண்ட் அங்க வந்து நிறைய எனக்கு தான் வாங்கினேன். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இது வந்து எங்க வாங்கணும் அப்படின்னா புகி ஸ்ட்ரீட்ல வந்து வாங்கினேன். லைக் நாங்க போன அன்னைக்கு சிங்கப்பூர் போன ஃபர்ஸ்ட் டே வந்து vlog பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டே போயிட்டு நல்லா தூங்கிட்டு ஈவினிங் வந்து பக்கத்துல புகி ஸ்ட்ரீட் தான் இருந்தது. ஸோ அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எங்களோட பிளான் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே எதுவுமே வாங்க வேணாம், பிகாஸ் அப்கமிங் டேஸ்ல செலவு இருக்கும் அண்ட் அது எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரின்றனால ஃபர்ஸ்ட் டே நோ ஷாப்பிங். அதுதான் எங்களோட ரூலாவே இருந்தது. பட் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் ஐ கான் கண்ட்ரோல் மை செல்ஃப். நான் வந்து இது மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்கி விட்டேன். இது ஒரு அழகான ஒரு பேஸ்டல் ப்ளூ கலர்ல இருக்கிற இது ஒரு மேக்ஸி ட்ரெஸ், கிட்டத்தட்ட ஆங்கிள் லெங்த் வரைக்கும் வரும். இது அந்த ஷாப்ல நான் பார்த்த உடனே உள்ள போயிட்டேன் அந்த ஷாப்புக்குள்ள. இதுதான் அந்த ட்ரெஸ். நல்லா இருக்குல்ல? இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ஆன ட்ரெஸ் தான். அண்ட் ஸ்லீவ்ஸ்ல வந்து அழகா ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க இது பிரின்சஸ் கட்டா என்ன கட்டுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி கட் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் வந்து நிறைய சவானால பார்த்திருக்கேன். இந்த கலர் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் இந்த மாதிரி கட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அங்கேயுமே 1700 to 3000 அந்த ரேஞ்சில் இருக்கும். இதுவுமே நான் வாங்கினது வந்து அங்கே வந்து சிங்கப்பூர் டாலருக்கு வந்து $28. ஓகேன்னு தான் தோணுச்சு. சரி இது வந்து நமக்கு எங்களுக்கு வந்து செப்டம்பர்ல ஆனிவர்சரி வரும். ஸோ ஆனிவர்சரிக்கு இது வச்சுக்கலாம், டேட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது இது. இந்த கட், இந்த ஃபிட் எல்லாமே சூப்பரா இருந்தது. இதுல வந்து ஒயிட் அண்ட் பீச் கலர் இருந்தது. நான் வந்து இந்த லைட் ப்ளூ கலர் வந்து பிக் பண்ணிருந்தேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ், எங்களோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் கூட இன் சிங்கப்பூர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டே, அதாவது லாஸ்ட் டேக்கு முந்தின நாள் ஈவினிங்கும் அகெயின் புகி ஸ்ட்ரீட் போய் ஷாப்பிங் போனோம். அங்கே நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப்ல இந்த டாப் எடுத்தேன். அழகா இருக்குல்ல? இது வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க் ஆர் பீச்சி கலர்ல இருக்கு. நல்லா இருந்தது. தொட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ சாஃப்டா இருந்தது. போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் வந்து என் ஹஸ்பண்ட் பிக் பண்ணி கொடுத்தாங்க. இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது, நிறைய பேஸ்டல் கலர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அங்க எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரீ சைஸ் தான். லைக் நம்ம அப் டு ஒரு MRL வரைக்கும் எடுக்கலாம். பிளஸ் சைஸ் நான் பார்க்கல. பட் ஸோ எனக்கு வந்து அதுல ஐடியா இல்லை. அண்ட் இது வந்து ஃபுல்லாவே நல்ல ஸ்ட்ரெச்சபிள் டாப். ஸோ எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானுமே ரூம் போயிட்டு ட்ரை எல்லாம் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, நல்லாவே செட் ஆச்சு. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட். அண்ட் இது வந்து $10. எஸ், $10. அண்ட் இது எடுத்துட்டு அப்படியே போகும்போது இன்னொரு ஷாப்ல ஒரு அக்கா அவ்வளோ நல்லா பேசினாங்க. லைக் இங்கிலீஷ்ல பேசியே வந்து இந்த இந்த ஸ்கர்ட்டை வந்து சேல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டு இருந்தாங்க. எல்லாமே பேசிட்டு இந்த ஸ்கர்ட் எப்படி இருக்குன்னா, லைக் இப்போலாம் ட்ரெண்டிங்ல இருக்கு இல்லையா, பலூன் ஸ்கர்ட். ஐ திங்க் நான் பேரை கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். பலூன் ஸ்கர்ட். கீழே வந்து இந்த மாதிரி இருக்கு. லைக் கட் வந்து சும்மா அப்படியே பிளெயினா இல்லாம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி. ஸோ இதுவுமே ஒரு மேக்ஸி ஸ்கர்ட். ஒயிட் கலர் எதுக்காக எடுத்தேன்னா நிறைய கலர்ஸோட மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினா நான் அங்க எடுத்த இந்த பிங்க் டாப்போடவும் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இதை எடுத்தேன். அண்ட் இந்த இதுல வந்து இந்த ஸ்கர்ட்ல பாக்கெட்டும் இருக்கு. நல்லா இருக்குல்ல? இது ஒயிட் கலர்னாலும் டிரான்ஸ்பேரண்டாவே இல்லை. அண்ட் உள்ள வந்து லைனிங்கும் கொடுத்துருக்காங்க, போட்டுக்கிறதுக்கும் கம்ஃபியா இருக்கு. அண்ட் எலாஸ்டிக்குமே நல்லா இருக்கு. ரொம்ப டைட்டா இறுக்கி பிடிக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருக்கு. ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் பர்ச்சேஸ். இது வந்து $15 $18 தெரியல. $15 to $18 தான் ஏதோ சொன்னாங்க. அங்கே வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா
ஒரு பீஸ் மட்டும் எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு ரேட். இன்கேஸ் நம்ம 2 பீஸ் இல்லை 3 பீஸ் எடுத்தோம்னா அதுக்கப்புறமா அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. பட் அங்கே வந்து நோ பார்கின், அது போர்டாவே எழுதி போட்டிருக்காங்க. நோ பார்கின், நோ ட்ரை ஆன், நோ ரிட்டர்ன் ஆர் ரீஃபண்ட், இது எல்லாமே அங்கே போட்டிருக்காங்க. பட் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க அங்கே. லைக் இப்போ நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த நம்ம கிட்ட காசு வாங்கும்போது அப்படியே அழகா ஒரு ஸ்மைலோட வாங்கிட்டு தேங்க்யூ தேங்க்யூ அப்படி சொல்றாங்க. நல்லா இருந்துச்சு. லைக் பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் பர்ச்சேஸ். இதுவுமே ரெண்டும் சேர்த்து $28 ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு டிஷர்ட் செட். டிஷர்ட் ஒன்னே ஒன்று எடுத்திருந்தேன். இந்த ஒரு கிரீன் கலர், இந்த கலரே அழகா இருந்தது அதனால எடுத்தேன். இது வந்து $8. இது எந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ஒன்று வாங்கினா $8, 2 வாங்கினா $15 போட்டிருக்காங்க. எஸ். ஸோ இதில் வந்து born to be wild அப்படின்னு போட்டுட்டு இங்கே ஒரு குட்டி எலஃபென்ட் இருந்தது, அதுக்காக தான் இதை எடுத்தேன். இந்த கலரும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இது ஒன்று வாங்கினேன். இதுக்குமே அந்த ஒயிட் கலர் ஸ்கர்ட் வந்து சூப்பராக செட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட். அண்ட் இதுதான் லாஸ்ட் ட்ரெஸ்ஸஸ்ல இவ்வளோதான் வாங்கினேன். மோஸ்ட்லி புகி ஸ்ட்ரீட்ல வந்து ஒன்லின்னு சொல்ல முடியாது, நிறைய வந்து விமன் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருந்தது. மென்னுக்கு அங்கங்க 1-2 ஷாப், கிட்ஸுக்கு நான் பார்த்ததுல என் பையன் சைஸுக்கு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப சின்ன பசங்களுக்கு இருக்கு, இல்லைன்னா பெரிய பசங்களுக்கு இருக்கு. ஸோ எனக்கு தான் வந்து புகி ஸ்ட்ரீட்ல நிறைய வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃபுட்வேர் வாங்காம இருக்க முடியுமா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, என்டர் ஆன உடனே ஒரு ஃபுட்வேர் ஷாப் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் போன அன்னைக்கு வந்து இந்த செப்பல் பார்த்தாங்க. அங்கே பார்க்கும்போது என் சைஸ் இல்லை, 39 to 40 இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். திருப்பி லாஸ்ட் டே கிளம்புற அன்னைக்கு போய் பார்க்கும்போது என்னோட சைஸ் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டேன். இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து சோல் வந்து லைக் கிளாக்ஸ் எல்லாம் போட்டோம்னா ஒரு மாதிரி மெதுக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அண்ட் மேல வந்து இந்த இடத்துல பேர்ல் வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஸோ பார்க்க கியூட்டா அழகா இருந்ததுன்னு சொல்லி இது வந்து வாங்கினேன். ஸோ கேஷுவலா ஃபங்கியா இருக்கும் அப்படின்றனால இது வந்து ஜஸ்ட் $10. பட் குவாலிட்டி அண்ட் பின்னாடி இந்த கிரிப் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் பர்ச்சேஸ். அண்ட் இதே மாதிரி செப்பல்ல அது பேர்லுக்கு பதிலாக ஃப்ளவர்ஸ் வச்சுமே இன்னொன்று இருந்தது. அது நான் போட்டு பார்த்தேன், எனக்கு அது நல்லா இல்லாத மாதிரி இருந்தது, அதனால இந்த பேர்ல் வாங்கினேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஃபுட்வேர். இது வந்து சும்மா நார்மலா பிளாக் கலர் ஃபிளாட்ஸ். நார்மலா இது வந்து நமக்கு சென்னையில அங்க கூட கிடைக்கும். பட் எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருந்தது, அதனால சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து $15 இந்த செப்பல். இதுவுமே நல்ல குவாலிட்டி, பின்னாடி கிரிப் அண்ட் இந்த சோலுமே நல்ல சாஃப்டா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவுமே கேஷுவலா எங்கேயாவது ஜீன் எல்லாம் போட்டுக்கலாம், பிளாக் எல்லாத்துக்கும் செட் ஆகும் அப்படின்றதுனால இது வாங்கினேன். அவ்வளோதான் புகி ஸ்ட்ரீட்ல வாங்கினோம். அண்ட் என் பையனுக்கு வந்து ஒரு வாட்ச் வாங்கினோம். ஒரே நிமிஷம், இதுதான் அந்த வாட்ச். அங்கே நிறைய வாட்ச் ஷாப்ஸ் இருந்தது. என் பையன் வந்து எனக்கு வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். எங்களுக்கு என்னன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல வாட்ச் வந்து எவ்வளவு சொல்றாங்களோ அப்படின்னு தெரியல. அதுல நிறைய காசு கொடுத்துட்டு எதுக்கு, லைக் ஒரு பிராண்டுனா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகே குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுல குவாலிட்டி எப்படி இருக்குமோ எவ்வளவு சொல்லுவாங்களோன்னே தெரியல. ஸோ என் பையன்கிட்ட என்ன சொல்லியிருந்தோம்னா $10 கீழே, லெஸ் தென் $10 இருந்தா வாங்கலாம்டா, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே இந்த வாட்ச் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். நல்ல ஃபங்கியான ஒரு டிஜிட்டல் வாட்ச், நல்லா இருந்துச்சு கலர் எல்லாமே. சரி ஓகே அப்படின்னு இது எவ்வளோன்னு கேட்டா ஜஸ்ட் $5 தான் சொன்னாங்க. $5 ரொம்பவே ஒர்த், பிகாஸ் பாக்குறதுக்கு அவ்வளோ லோக்கலாகவும் இல்லை அண்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது உள்ள, லைக் டே டைம் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இது வாங்கணும், என் பையனுக்கு வந்து இது வாங்கணும், $5. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் தான் நான் வந்து புகி ஸ்ட்ரீட்ல வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து ஐஎம்எம் மால் வந்து அங்க என்ன இருந்ததுன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருந்தது. எல்லாத்துலயுமே சேல், லைக் ஆல் இயர் லாங் அந்த சேல் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னன்னா அங்க நியூ கலெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் ஓல்டு கலெக்ஷன்ஸ் நிறைய சேல்ல ஆஃபர், லைக் 30%, 40%, 20 to 70% ஆஃபர் வரைக்கும் வச்சிருந்தாங்க அங்க எல்லா பிராண்ட்லயுமே. மைக்கேல் கோர்ஸ், கோச், எல்லா பிராண்டுமே, நியூ பேலன்ஸ், அடிடாஸ், பியூமா எல்லாமே இருந்தது. நாங்க என்ன வாங்கினோம்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து வாட்சஸ்னா ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அங்கே வந்து ஒரு வாட்ச் ஷாப் இருந்தது. அது என்டர் ஆன உடனேயுமே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து இருந்தது. எல்லா பிராண்ட் வாட்சஸுமே இருந்தது. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் 10%, 20% அந்த மாதிரி. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து என்ன வாங்கினாங்கன்னா சால்வில் எட் டைட்டஸ், இது வந்து ஏதோ ஹாங்காங் பிராண்டாமா. ஸோ இங்கிருந்து ஒரு வாட்ச் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. அது எவ்வளோ போட்டிருந்ததுன்னா லைக் அதோட எம்ஆர்பி வந்து $300, பட் வந்து அது 40% டிஸ்கவுண்ட்ல இருந்தது. எம்ஆர்பி வந்து $400, எஸ் 40% டிஸ்கவுண்ட். ஸோ வந்து அது வந்து ஒரு $210 வாங்கணும் இந்த வாட்ச். இதுதான் அந்த வாட்ச். நல்ல ஒரு மாதிரி விண்டேஜ் டைப்ல இருந்தது, ப்ரௌன் கலர் ஸ்ட்ராப் வச்சு. ஸோ இது வாங்கினாங்க. இதுதான் வந்து நாங்க வாங்கினதுலே ஹையஸ்ட் பர்ச்சேஸ் வந்து இதுதான். பட் என் ஹஸ்பண்ட் இது ஒண்ணு மட்டும்தான் வாங்கினாங்க. இந்த பேக்கிங் அழகா இருந்தது, இந்த கலர் காம்பினேஷன் அண்ட் இந்த போ எல்லாமே. அப்புறம் இதுல வந்து என்னன்னா இதுக்கு வந்து ஜிஎஸ்டி பே பண்ணோம் எவ்வளோ. அந்த ஜிஎஸ்டி கிளைம் பண்றதுக்குமே நம்ம பாஸ்போர்ட் எடுத்துட்டு போகணும். பில் பண்ணும்போது நம்ம பாஸ்போர்ட் எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க வந்து என்டர் பண்ணிடுவாங்க சிஸ்டம்ல. லைக் இந்த பாஸ்போர்ட் ஹோல்டர் வந்து இங்க வந்து இவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அது வந்து நம்ம ஏர்போர்ட்ல போனோம்னா ஏர்போர்ட்ல வந்து நிறைய கியாஸ்க் மெஷின்ஸ் வந்து நிறைய இருக்கு, நம்மளே பண்ணிக்கிற மாதிரி. அங்க போயிட்டு நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணா அங்கேயே லிஸ்ட் ஆகுது. நீங்க வந்து இங்க வந்து இந்த வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க ஃபார் திஸ் மச் அமௌண்ட், உங்களோட ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வந்து இந்த அமௌண்ட். உங்களோட ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு எந்த கார்டு, எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிற கார்டை வந்து அந்த கார்டு ஹோல்டர்ல வைங்க அப்படின்னு சொல்லும். ஸோ அது வச்சோன்னா அது அந்த கார்டு டீட்டெயில்ஸை ரீட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிடும். ஸோ வித்தின் 1 week to 10 daysல நமக்கு வந்து ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அந்த மெஷின் இருந்துச்சு, ஈஸியா இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஜிஎஸ்டி ரீஃபண்டும் எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட் ஒன் சார்ல்ஸ் அண்ட் கீத். நான் சிங்கப்பூர் போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் சார்ல்ஸ் அண்ட் கீத்ல இருந்து ஒன்று செப்பல், அப்படி இல்லைன்னா ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அங்க செப்பல் வந்து பார்த்தேன். எல்லாமே எனக்கு என்ன டிசைன் இருந்ததுன்னா அந்த மேரி ஜெயின் சொல்லுவாங்கல்ல, செரி ரெட் கலர்ல, அந்த டிசைன் தான் நிறையவே இருந்தது. பார்க்கறதுக்கும் அழகா இருந்தது. பட் எனக்கு அந்த டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, போட்டுக்கிறதுக்கு விருப்பமும் இல்லை. அதனால பேக் சைடு போயிட்டேன். ஸோ இப்படிதான் இருக்கு பேக்கிங். பேக் வந்து இந்த ஒரு கிரீம் கலர் எடுத்திருந்தேன். இப்படிதான் இருக்கு அந்த பேக்கு. இது வந்து கிரீம் கலர், என்ன சொல்றது, ஒரு ட்ரா ஸ்ட்ரிங் பேக் மாதிரி இருக்கு. இங்க வந்து ஒரு லாக் இருக்கு, இது ஓபன் பண்ணி உள்ள வந்து 2 பார்ட்டிஷன், ஒரு ஜிப் அண்ட் ஃப்ரண்ட்லயுமே இங்க இருக்கு. இதுலயுமே நம்ம ஏதாவது வச்சுக்கலாம். இது வந்து நாட் ஜஸ்ட் இப்படியும் நம்ம போட்டுக்கலாம், இல்ல இந்த செயின் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லிங் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம பேக் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 in 1 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர், இந்த டிசைன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த மாதிரி இருந்தது. பக்கெட் பேக் மாதிரியும் இருந்தது. ஸோ இது வந்து வாங்கினேன். இதோட எம்ஆர்பி வந்து $90. பட் அங்க சொன்னேன் இல்லையா, அந்த மால்ல எல்லாமே சேல்ல தான் இருக்கு. ஸோ அங்கே சேல் 40%ன்னு நினைக்கிறேன். ஸோ $53 வாங்கினேன். இதெல்லாம் தான் நான் வந்து சிங்கப்பூர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். Hope you guys like this video. Thanks for watching. Bye.